எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். ம், இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறது, நான் செந்தமிழ் செல்வி ஃப்ரம் செந்தமிழ் மூலிகை சர்வீசஸ். ஓகே, நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிறது டயபெட்டிக் மெலிட்டஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிருக்காங்க. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்க என்ன மாதிரியான ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்னென்னா, கன்சிடர் நிறைய பேருக்கு அதாவது டயபெட்டிக்னால் என்ன சாப்பிடணும், அவங்க எதை சாப்பிட்டா டயபெட்டிக் நம்ம அதாவது சுகர் பேலன்ஸ்டாக, இன்சுலினோட அளவு பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஓகே, டயபெட்டிக் மெலிட்டஸ், இனிப்பு நீர், சுகர், அப்புறம் இனிப்பு வியாதி, இது எல்லாமே டயபெட்டிக் தான். அதாவது டயபெட்டிக் அதாவது இதில் என்னன்னா, கன்சிடர் டயபெட்டிக் மெலிட்டஸ், டயபெட்டிக்கிற இது இட் இஸ் நாட் டிசீஸ், இட்ஸ் அ மெட்டபாலிக் டிஸார்டர். அதாவது உங்களுக்கு மெட்டபாலிசம் சரியான இயக்கத்தில் இல்லைன்னா வர்ற வியாதிகளில் இதுவும் ஒன்று, டயபெட்டிக் மெலிட்டஸ். ஓகே, டியாம்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் நிறைய பேர் என்னென்னா இப்போ ஃபேஸ் பண்ணுற என்ன பிரச்சனைனா, டயபெட்டிக்னால் அவங்க காம்ப்ளிகேஷன் அதிகமாக இல்லை, டயபெட்டிக் மருந்து எடுத்து அதனால தான் அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாக வர்றதை தவிர, டயபெட்டிக்கை சரியான நம்ம முறையில் ஹேண்டில் பண்ணுனா நீங்கள் நோ மோர் டயபெட்டிக், அதை தைரியமாக சொல்ல முடியும். வித்தின் ஒரு 6 இயர்ஸில், 6 வருஷத்தில் நீங்கள் சாப்பிட்ற மருந்தை கண்ட்ரோலாக இருக்கணும். ஈவன் நேச்சுரோபதியில் சில ஹெர்ப்ஸ் கூட லைஃப் லாங் நீங்கள் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டவே நீங்கள் எப்போ உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குதுன்னு உங்கள் சாப்பாடோடு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாலே நீங்கள் டயபெட்டிக்ங்கிறதுக்கு நீங்கள் மருந்து எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறது என்னதுன்னா, நிறைய பேர் டயபெட்டிக் பேஷண்ட் சோறு சாப்பிடலாமா, சோறுனா இந்த அரிசி, எந்த அரிசி சாப்பிடலாம், கவுனி அரிசி நல்லதா, ப்ரௌன் ரைஸ் நல்லதா, கேரளா சம்பா அரிசி நல்லதா, நிறைய அரிசியை குறித்து அவங்க கேட்பாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் தேவையில்லை. எல்லா அரிசிலையும் கார்போஹைட்ரேட் இருக்க தான் செய்யுது. ஒன்லி திங் எதில் குறைவு எதில் இதுன்னு அவங்களுக்கு லேட்டரான் அவங்க சாப்பிடும்போது அவங்க டயபெட்டிக் லெவல் அவங்களோட இதை குறித்து அது அவங்க மினிமைஸ் பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ அரிசி சாப்பிடலாமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அரிசி சாப்பிடலாமா வேண்டாமா, இந்த அரிசி, அது ஆல்மோஸ்ட் எல்லாருமே அரிசி சாப்பிட்டா டயபெட்டிக்கை நிறுத்த முடியாது, நம்மளுக்கு சுகர் வியாதி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தப்பான கருத்து வச்சுருக்காங்க. எந்த அளவு நீங்களே அரிசி அதாவது நம்மளோட உடம்புக்கு தேவையான சத்துக்களை நீங்கள் இப்படி தான் சாப்பிடணும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலே உங்களுக்கு டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். டயபெட்டிக்கை நீங்கள் எப்படி டயபெட்டிக் இருக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடலாம். நீங்கள் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட டயபெட்டிக் லெவலை நீங்கள் குறைச்சிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது, அதாவது சோறு, நெல் விதை, அதாவது அது ஒரு நெற்பயிர் விதை. ஸோ தமிழனையும் சோறையும் நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா தமிழன் சின்ன வயசுலேயே நம்ம சாப்பிட்டு வந்திருக்கிறது அந்த சோறு தான். நம்ம வெளியே நம்ம பேரண்ட்ஸ் நிலாச்சோறு காட்டி நம்மளுக்கு சாப்பாடு ஊட்டியிருக்காங்க. அந்த டைம்லேயே சோறுங்கிறது சங்ககால இலக்கியத்தில் அகநானூரில் இருக்குது. வளர்பல நெல்லினும் சோறாகும் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம மேற்கொண்டு ரொம்ப பேச வேணாம். பட் ஏன் சொல்ல வரேன்னா, அகநானூறு கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 6ஆம் நூற்றாண்டிலே அந்த நெல்மணியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் சோறையும் தமிழனையும் பிரிக்க முடியாது. சோறை நிறுத்தணும்னு நீங்கள் அவசியமும் இல்லை. எப்படி சாப்பிடணும் அப்படின்னு புரிஞ்சிட்டாலே நீங்கள் இந்த டயபெட்டிக் இருக்கும்போதே நீங்கள் சோறை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நாலேஜுக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே,
இப்போ வந்து நம்ம உடலில் உள்ள சத்துக்களை பார்ப்போம். சத்துக்கள் என்னெல்லாம் இருக்குது? அதாவது புரதச்சத்து, மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது நுண்ணுயிர் சத்து. அதாவது என்னதுன்னா இப்போ வந்து கன்சிடர் கொழுப்பு சத்துங்கிறது நம்ம சாப்பிட்ற எண்ணெய், அதாவது டெய்லி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல, இந்த எண்ணெயிலேருந்து நம்ம அந்த கொழுப்பு சத்து கிடச்சிரும். ஓகே. கார்போஹைட்ரேட் அப்படின்னா மாவுச்சத்து. மாவுச்சத்து என்ன செய்கிறது? எல்லா அரிசிலையுமே இருக்குது. அரிசியில் இருக்குது, கோதுமையில் இருக்குது, எல்லா வகையான அரிசிலையும் இருக்குது. அரிசி, கோதுமை, எல்லா மாவுகளை, கோதுமை மாவு, ஆட்டா மாவு, எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த மாவுச்சத்துங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. புரதச்சத்துங்கிறது வந்து எல்லா வகையான மாமிசத்துலையும் இருக்குது. அதாவது முட்டை, மீன், கோழி, மட்டன், அதாவது எல்லாம் என்னென்ன நம்ம வந்து மாமிசம் மூலமாக கிடைக்குதோ இது எல்லாமே வந்து புரதத்தில் இருக்குது, புரதச்சத்து இருக்குது. அப்புறம் வந்து மெயின் கிழங்கு வகைகள் இருக்குது, பயிர் வகைகளில் இருக்குது. இது எல்லாமே மாவுச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஈவன் நம்ம சாப்பிட்ற சில காய்கறிகளில் கூட இது புரதச்சத்துங்கிறது இருக்குது. ஓகே. பழங்கள், நார்ச்சத்துங்கிறது பழங்களையும் இருக்குது, காய்கறிகளையும் இருக்குது நார்ச்சத்துங்கிறது. ஸோ அதனால் நார்ச்சத்து நீங்கள் என்னென்ன காய்கறிகள் நம்ம சாப்பிட்றோமோ, என்னென்ன பழங்கள் சாப்பிட்றோமோ அதில் வந்துடும். ஆனால் டயபெட்டிக் உள்ளவங்க ரொம்ப பழங்கள் சாப்பிட வேண்டாம். அப்போ கூட அவங்க டெய்லி ஒரு பழம் சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது தான். ஓகேவா? இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா பழங்களை கூட நீங்கள் உங்களுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது இப்போ வந்து கன்சிடர் நான் முதல்ல இதை சொல்லிட்டேன். இப்போ நார்ச்சத்து, அதாவது புரதச்சத்தும் கார்போஹைட்ரேட் மட்டும் டயபெட்டிக் பேஷண்ட் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாலேஜ். அதாவது இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து நல்லா இப்போ எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கிறோம். வி டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். நம்மளுக்கு வந்து எல்லாமே காயக்கல்பாக எல்லாமே சரி சமன்பாட்டில் இருக்குது. அப்படி அதாவது நீங்கள் உடம்பு காயக்கல்பமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கன்சிடர் உங்கள் உடம்பு வந்து அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், சிம்பிளாக சொல்லணுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா, இதுவரை டாக்டர்ஸ்ட்டு நீங்கள் போய் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, காலையில் எந்திக்கும் போது நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறேன், நைட்டு படுக்கிற வரை எனக்கு வந்து நல்லா உழைக்க முடியுது, அந்த மாதிரி உள்ளவங்க, பிரச்சனை எதுவும் இல்லாதவங்க 50% மாவு சத்தும் 50% வந்து புரதச்சத்தும் எடுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போதே இப்போ வந்து ஒரு வீட்டு குடும்பத்தரசி வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் வந்து யாருக்கு என்ன பிரச்சனைன்னு. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து மெயின் ஒரு ஆளுக்கு டயபெட்டிக் இருக்கா, அவங்க வந்து டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது வாட்டவர் ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம சமைக்கிறது எடுக்கும்போது, அதாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது என்ன சமைக்கணும், எது எப்படி சமைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஓகே. நான் இதை முதல்ல முடிச்சுட்டு அடுத்து வரேன். என்னதுன்னா கன்சிடர் வந்து பிரச்சனை இல்லாதவங்க, எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா 50% வந்து புரத சத்தும் 50% வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்தும் தாராளமாக சாப்பிட்லாம். அப்படின்னா சோறும் நீங்கள் சரி பாதியாக சாப்பிட்லாம். அதுக்கு இன்னொரு பாதி வந்து ஒரு முழு இதுக்கும் போது அதில் பாதி வந்து சோறு, இன்னொரு பாதி வந்து நீங்கள் வந்து புரதம். இது கோழி சாப்பிட்றீங்களா, அல்லைன்னா கிழங்குகள் சாப்பிட்றீங்களா, காய்கறிகள் சாப்பிட்றீங்களா, அதுவும் 50% சாப்பிடணும், இதுவும் 50% சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் இது சரியான விகிதாச்சாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரலாம். எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க இது நான் சொல்லுவேன். அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி இன்னொன்று நல்லா உடல் உழைப்பு இருக்குது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க கூட இதை சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த செரிமானம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கும் கன்சிடர் என்னென்னா 50% நார்ச்சத்தும் 50% புரதச்சத்தும் சாப்பிடலாம். இதே வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வித் வந்து நல்லா உடல் உழைப்பு டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்து அவங்க
டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க, உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னாலும் இதை நீங்கள் அடுத்தது செய்யலாம். எப்படின்னா 75% வந்து புரதம், புரோட்டீன் வந்து 75%, 25% வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலே அவங்களுக்கு இனஃப். அவங்களுக்கு வந்து அதுக்குரிய நாளைக்கு உள்ள கேலரி வந்து அவங்களுக்கு சேரும். டயபெட்டிக் ஏற வாய்ப்பு இல்லை. அப்படின்னா நீங்கள் வந்து 75%னால் என்ன நான் சொல்கிறேன்னா, காய்கறிகள் இருக்கணும் அதில். அதாவது காய்கறிகள் இப்போ நான்வெஜ் இல்லாதவங்க முட்டை எடுக்கலாம், முட்டை. ஆனால் 25% தான் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் முக்கால்வாசி வந்து உங்களுக்கு புரத சத்து எடுக்கிறீங்க, 25% தான் கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்க. இப்படி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். கன்சிடர் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஈக்குவலாக கிடைக்குது. நீங்கள் வந்து உடல் உழைப்பு, அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் சோர்வாக மாட்டீங்க இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது. அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து 25% நீங்கள் சோறுன்னு சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து சோறை அவாய்ட் பண்ணுற நிலைமை உங்களுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் தான் 75% புரத சத்து சாப்பிட்றீங்களே. அது இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும் போதே தெரியும் என்னென்ன காய்கறி நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா, இது எந்தெந்த சத்து வந்து எதில் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து இந்த காய்கறியில் என்ன இருக்குது, இந்த கிழங்கா முட்டையா எல்லாம் எவ்ரிதிங் உங்களுக்கு தெரியும். அதனால் கரெக்டான மெத்தடில் நீங்கள் சமைச்சு உங்களோட வீட்டுக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? திஸ் இஸ் வாட். அடுத்து வந்து இன்னொன்று, அந்த கொழுப்பு சத்துன்னு சொல்லலை, கொழுப்பு சத்து எல்லாம் நம்ம பொரிக்கிற எண்ணெயிலேருந்தே நமக்கு கிடைக்கிது. அதனால் நீங்கள் வந்து ப்ராபப்ளி நீங்கள் வந்து மட்டனோ ஃபிஷ்ஷோ இல்லைனா முட்டையோ நீங்கள் சாப்பிடும்போது பொரிச்சதை சாப்பிடாதீங்க. பெட்டர் சூஸ் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கங்க. அதாவது ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே. அடுத்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து எப்போவுமே, நாட் ஒன்லி டயபெட்டிக் பேஷண்ட், எந்த பேஷண்ட்ஸ்னாலும் எப்போவுமே வந்து நம்மளோட மெயின் இது என்னது தெரியுமா? ஸ்பைசஸ். அதாவது மிளகு, சீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம், நிறையா ஸ்பைசஸ், கரிஞ்சீரகம் இருக்குல்ல, அது வந்து எல்லாமே வந்து ஒரு 50-50 நீங்கள் எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாம் லைட்டாக நீங்கள் எண்ணெய் போட்டு வறுக்காமல் ஸ்பைசஸ் வந்து 50-50 எல்லாமே வச்சுட்டு அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா, எல்லா குழம்பு வகைகளில் நீங்கள் செய்கிற என்னென்ன சாப்பிடலாம் 1 டீஸ்பூன் நீங்கள் போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, சாப்பிட்ற இதில் உள்ள சில நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது கன்சிடர் வந்து சின்ன நம்ம சாப்பிட்றது ஒரு மாதிரி தப்பாக சாப்பிட்டா கூட அது உங்கள் உடலுக்கு போய் உங்களுக்கு வந்து கொழுப்பாவோ எக்ஸசிவ் கார்போஹைட்ரேட்டோ மாறுது. அதாவது நீங்கள் என்ன விகிதாசாரத்தில் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து போய் சேரும். டைஜஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது சர்க்குலேஷன் டிஸார்டர்னு நான் இப்போவே சொல்கிறேன். ஏன்னா எந்த டாக்டர்ஸும் நீங்கள் போகும்போது டயபெட்டிக் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சர்க்குலேஷன் டிஸார்டர் பற்றி சொல்லவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் அந்த சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கும். எந்த ஒரு வியாதியும் வர வாய்ப்பில்லை. ஓகே, தேங்க்யூ.